கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைங்க. நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரத்திலே உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையை பற்றி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். புதிய உடன்படிக்கையினால நமக்கு என்ன நன்மை வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புதிய உடன்படிக்கையினுடைய தொடக்கம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை செய்து முடிக்காத காரியத்தை புதிய உடன்படிக்கையினால இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். முக்கியமாக பார்க்கும்போது கடைசியில் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்னன்னு சொன்னால், நான் அவர்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணுவேன், நியாய பிரமாணங்களை எழுதுவேன் அப்படின்னு சொன்னார். வெறும் புஸ்தகத்தில் மட்டும் கட்டளைகள், கற்பனைகள் இவைகள் இருந்தால் அது யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. ஆனால் அது உள்ளத்துக்குள்ளே போய் சென்றடைய வேண்டும். அது எப்போ அவங்களுடைய உள்ளத்தில் நியாய பிரமாணங்கள் எழுதப்படுதோ அப்போ தான் அவங்க அந்த அந்த கட்டளைகளையும் அந்த ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தையும் அவர்களால் என்ன பண்ண முடியும், தங்களுடைய வாழ்க்கையில் காண்பிக்க முடியும். இப்போ பழைய ஏற்பாட்டு முழுதலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்த ஜனங்களால் என்ன பண்ண முடியல, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அவங்களால பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. அவர்களால் தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தவும் முடியவில்லை. அப்போது இந்த எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னு சொன்னால், என்றைக்குமே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிடுவதில்லை. கர்த்தர் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறார். அவர் தேவனாக இருக்கிறார். இவங்க எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க, அவருடைய ஜனங்களாக இருக்கிறார்கள், பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாரு, இரட்சகர் என்கிற ஒரு காரியம் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உலக இரட்சகர், இரட்சகர்னு சொன்னால் ரட்சிக்கிறவர், சேவிங் த பீப்புள் அப்படின்னு அர்த்தம். சேவியர், சேவியர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா.
சேவியர் சொன்னாலும் ரட்சகர் சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். அப்போது இதுக்கு அப்புறம்தான் இந்த பழைய உடன்படிக்கை யாரையுமே நல்ல ஆண்டவர்கிட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்காத பட்சத்தில் தான் இந்த உலகத்தில் ரட்சகருடைய அவசியம் என்ன பண்ணுது, அதிகமாக வருது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பார்த்தீங்க, 400 ஆண்டுகள் வந்து ரெண்டு பேருக்கு இடைவெளி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் ஜனங்களோடு பேசுவதே என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டார். ஆண்டவர் வந்து என்ன பண்ணலை, அவங்களோடு பேசலை, எந்த ஒரு தொடர்பும் அவங்களுக்கு கூட அவர் என்ன பண்ணல, வைக்கலை. அப்போ தான் அந்த மகா அலெக்சாண்டர் த கிரேட் அந்த உலகத்தை வந்து ஆட்சி பண்ணுறார். அந்த காலத்தில் தான் கிரேக்கர்களுடைய கலாச்சாரமும் கிரேக்கர்களுடைய அவங்களுடைய சாம்ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது இந்த காலத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் அப்படியே மௌனமாக இருந்துட்டார், யாரு கூடயும் பேசலை, கிரியை செய்யலை. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் தான் இரட்சகனுடைய அவசியம் ஜனங்களுக்குள்ள அதிகமாய் வளர ஆரம்பித்தது. அப்போ தான் பழைய தீர்க்க தரிசனங்கள், பழைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் வைத்து என்ன பண்ணாங்க, மறுபடியுமாக இரட்சகர் வருவாரா, மறுபடியுமாக நமக்கு ஒரு மீட்பர் கிடைப்பாரா அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணாங்க, ஏக்கத்தோடு ஆண்டவருக்கு. ஆனால் மக்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணுறதை நிப்பாட்டல, அவங்க வந்து ஆண்டவரை தேடிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தேடுறாங்க, ஒரு சிலர் வழி விலகி போயிட்டாங்க, ரெண்டும் கட்டானாக இருக்குது. ஆனால் அந்த நேரத்திலும் கூட ஒரு இரட்சகர் கண்டிப்பாக நமக்கு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஜனங்களுக்குள்ள பெருக ஆரம்பித்தது. அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு மக்களுக்குள்ள பெருக ஆரம்பித்தது. அந்த எதிர்பார்ப்பு எப்போ வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கிரேக்கர்களுக்கு அடுத்து ரோமர்களுடைய ஆட்சி வர வரைக்கும், ரோம கலாச்சாரம் பெருகிற வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த தீர்க்க தரிசன வசனங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் மறுபடியும் பேசப்படுகிறது. யூதர்களுடைய கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் மறுபடியுமாக, இன்னும் நம்மளை ஆண்டவர் கைவிடலை, நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு, இன்னும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு, கண்டிப்பாக ஒரு இரட்சகர் வருவார், நம்மை காப்பாற்றுவார், நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பிலே அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அப்போ இப்போ தான் புதிய உடன்படிக்கையினுடைய ஆரம்பம். இந்த புதிய உடன்படிக்கை யார் மூலமாக செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மூலமாக செய்யப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசித்தோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:20 வாசிங்க. அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்தை கொடுத்து என்ன சொல்றாரு, உங்களுக்கான புதிய உடன்படிக்கை. எது? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், நான் சிந்த போகிற ரத்தம், இதுதான் நான் உங்களோடு செய்கிற புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பழைய உடன்படிக்கையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, பழைய உடன்படிக்கையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ரூல்ஸ் என்றைக்குமே ஆண்டவர் ஒரு ரூல்ஸ் போட்டார்னா அதை மாற்றவே மாட்டார். ஆனால் அந்த ரூல்ஸுக்குள்ளே இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக நல்லா புரிஞ்சுக்கணுன்னா,
நான் நல்ல ஒரு உதாரணம் போன வாரமே ஒரு உதாரணம் சொன்னேன். ஹெல்மெட்டு போடாமல் நம்மலாம் வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ரூல்ஸ் என்னன்னு இருக்குது, ஹெல்மெட்டு போடுங்கன்னு இருக்குது. நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. சட்டம் இருக்குது, ஆனால் அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு சிலர் டேங்க்கு மேலே ஹெல்மெட் வச்சுக்கிட்டு போகிறாங்க. போலீஸ்காரன் பக்கத்தில் போனோன்னே எடுத்து அவன்கிட்ட காட்டுறாங்க ஹெல்மெட் வச்சுருக்கிறேன்னு. அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். ஏயா, நான் ஹெல்மெட்டு போட சொல்கிறது உன் தலையை காப்பாற்றுறதுக்கு தான், என்கிட்ட காட்டுறது கிடையாது. மனசுக்குள்ளே போய் சேரலை நமக்கு, அது அப்படியே தான் இருக்குது. நமக்கு பிடிக்கல, அது நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது, நமக்கு பிடிக்கல. ஆனால் எத்தனையோ பேர் மறித்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது நம்ம ஹெல்மெட் போடாதனால யார் ஹெல்மெட்டே போட வேண்டாம் அப்படின்னு சட்டத்தை மாற்றி இயக்க முடியுமா? முடியாது. ஆல்ரெடி ஒன்ஸ் போட்டாச்சு, அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ யாரோ ஒருத்தர் அதுக்குண்டான நன்மைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அதான் 5 நிமிஷம் நில்லுங்கன்ட்டு எல்லோரும் நிப்பாட்டிட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸ் சிக்னலில். என்னடா எல்லோரும் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, மூஞ்செல்லாம் வேஷம் போட்டு கையிலலாம் க்ளவுஸ் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பொம்மை மாதிரி ஒரு டான்ஸு அது இதெல்லாம் போட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி சாலை விதிகளை பின்பற்றுங்கள், இதனால் உங்களுக்கு நன்மைகள். இப்படி அவங்க அப்படியே நடித்து காமிச்சாங்க. ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி, அவர் அங்கேயே மறிக்கிற மாதிரி, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போகிற மாதிரி, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி அப்படிலாம் என்ன பண்ணாங்க, அங்கேயே நடித்து காமிச்சாங்க. அப்போ காட்டும்போது என்ன சொல்கிறாங்க, அதனுடைய அந்த ரூல்ஸுடைய முழு தன்மையை நீங்கள் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால் மட்டுமே தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நமக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை என்ன பண்ணுறாங்க, நமக்கு காண்பிக்கிறாங்க. அதே போல தான் பழைய உடன்படிக்கை என்பது அப்படியே தான் இருக்குது. பழைய உடன்படிக்கை யாரும் அழிக்கலை, அதை அழிக்கவும் முடியாது. பழைய உடன்படிக்கை தேவன் போட்ட சட்ட திட்டங்கள். நாம் பரிசுத்தரங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்துக்கு அவர் என்ன சொன்னார், இப்படியெல்லாம் செய்யுங்க, இப்படிலாம் இருங்கன்னு சொன்னார். ஆனால் நம்மளால் செய்ய முடியல, நம்மளால் நிறைவேற்ற முடியல. அதனால் ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரா அப்படின்னா அதெல்லாம் அழிக்கல, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு இன்னொரு வகையில் இந்த உடன்படிக்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுக்காக தான் புதிய உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறார். இப்போ என்னை அல்லேலூயா, இதில் நல்லா பார்க்கணும். ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் லா இருக்குது, நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது தெரியும். அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அமெண்ட்மெண்ட்டுன்னு சொன்னால், இதை திருத்தம் செய்கிறோம், இந்த சட்டத்தை நாங்கள் அழிக்கவில்லை. சட்டத்தை யாராலும் அழிக்க முடியாது, ஆனால் இந்த சட்டத்தில் ஒரு திருத்த மசோதாவை நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படி தான் சொல்லுவாங்க. பாருங்கள், எப்பயுமே சட்டம் என்று வரும்போது ஒரு சட்டம் ஆல்ரெடி இயற்றப்பட்டுச்சுன்னு சொன்னால், நமக்கு அம்பேத்கர் தான் அந்த சட்டத்தெல்லாம் இயற்றினார், கான்ஸ்டியூஷனை இயக்கினார். அந்த சட்டத்தெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது. ஒன்ஸ் அதை இயற்றிட்டாங்கன்னா இயற்றினது தான். ஆனால் அதில் திருத்தம் கொண்டு வரலாம். அதே போல தான் பழைய ஏற்பாடு என்பது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் பழைய ஏற்பாட்டை அழிக்கவே முடியாது. பரிசுத்தம் என்பது தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். அந்த ஸ்டாண்டர்டு அவர் லோ பண்ணவே இல்லை, அதை குறைக்கவே இல்லை. சரி, இவங்களால் பரிசுத்தமாக வாழ முடியல, அதனால் என்ன பண்ணுறேன், அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்ல. அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அப்படியே தான் இருக்குது. நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் என்னவா இருங்க, பரிசுத்தராக இருக்கீங்களா, அப்படியே தான் இருக்குது. ஆனால் யாராலையும் பரிசுத்தராங்களா இருக்க முடியல. பலமுறை முயற்சி செய்தோம், கீழே விழுந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் மாதிரி, ஒரு திருத்தம் மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக தான் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தப்பாக பிரசங்கம் பண்ணுறாங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிற்று, அதான் புதிய உடன்படிக்கை. பழையவைகள் என்ன ஒளிந்து போயிடுச்சு, பழையவைகள் என்ன, பாவம் செய்யாதீங்க தான் பழையவைகள். இச்சிக்காதீங்க, திருடாதீங்க, கொலை செய்யாதீங்க, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, அப்புறம் ஆண்டவரை உன்னுடைய களஞ்சியங்களால் கனப்படுத்து, நேசி, சபையை நேசி. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த சட்டத்திட்டங்களும் இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணவே முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. அதில் சொல்லியிருக்கிறபடியே ஃபாலோ பண்ண முடியாது.
ஏதாவது ஒரு இடத்துல நம்ம குறைவுகள்லாம் மாறிடும். அதான் பிரச்சனை. அப்போது பழைய உடன்படிக்கை எல்லாம் மாறி புதிய உடன்படிக்கை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தப்பு. பழைய உடன்படிக்கை அப்படியே தான் இருக்குது. நம்ம நிறைவேற்ற முடியல, நம்மளால் என்ன பண்ண முடியல, அதில் சொல்லியிருக்கிறபடியே நிறைவேற்ற முடியல. அப்படி தான் கரெக்டாக சொல்லணும். நிறைவேற்றவங்க இன்னும் என்ன பண்ணுறாங்க, யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் பழைய உடன்படிக்கை கீழே தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் புதிய உடன்படிக்கை. யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களாம் எதில் இருக்கிறாங்க, இன்னும் பழைய உடன்படிக்கையில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஓய்வு நாள் ஆசரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க, அனுசரித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறான், இன்னும் 5 பேருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவனும் யூதம் தான், இவனும் யூதம் தான். புளிப்பில்லா அப்பத்தை சுட்டு சாப்பிட்றவன் எத்தனை பேர், கொஞ்சம் பேர். சாப்பத்து கொண்டாடுறவன் யார், கொஞ்சம் பேர். அப்போ அது சொல்லியிருக்கிறபடி எல்லாம் வாழ்கிறவங்க எத்தனை பேர்னு சொன்னால் கொஞ்சம் பேர் தான். அதுலேயும் அவங்க குறைவுள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பழைய உடன்படிக்கையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு புதிய தன்னுடைய திட்டத்தை வைத்து நம்மளை அதிலிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு புதிய உடன்படிக்கையை நம்மளோட என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அதற்கு தான் மீட்பரும் மேசியாவும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருந்தது. இரட்சகர் என்பவர் அந்த புதிய உடன்படிக்கையை என்ன பண்ணுறாரு, ஏற்படுத்துகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ இந்த வசனம் கிளியராக சொல்லுது, பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே தான் வருது. பழைய உடன்படிக்கை கீழே இந்த பாவத்துக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. அதுக்கு என்ன பழைய உடன்படிக்கையில் என்ன இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், வெளியே வர வேண்டும்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலி செலுத்தணும். அதான் தேவன் கொடுத்த நிவாரணம். பலி செலுத்துவது அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஒரு குடும்பம், ஒரு கோத்திரம், இல்லை ஒரு நாடு, ஒரு ராஜ்யம், அவங்க எல்லா பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு சொன்னால் எல்லோரும் பலி செலுத்தணும், இல்லைன்னா எல்லாருக்கும் மரணம். அப்போ இந்த மரணத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கும்போது சங்காரதூதன் என்ன பண்ணுறான், ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் வந்து என்ன பண்ணுறான், தொட ஆரம்பிக்கிறான். அந்த சங்காரதூதன் தங்களுடைய குடும்பத்தை தொடாமல் இருக்க என்ன பண்ணாங்க, ஆடுகளை வெட்டி அந்த இரத்தத்தை எடுத்து நிலக்கால்களை என்ன பண்ணாங்க, அவங்க பூசினார்கள். அதனால் சங்காரதூதன் அப்போது ரத்தம் சிந்துதல், பலி செலுத்துதல் ஒருத்தரை மரணத்திலிருந்து காப்பாற்றினது. இதுதான் கான்செப்ட், இதுதான் பிரின்சிபல். அப்போது பழைய ஏற்பாட்டின் பிரகாரம், பழைய உடன்படிக்கையின் பிரகாரம் ஒரு மனுஷன் தன்னை மரணத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் பலி செலுத்துகிறவனாக இருக்க வேண்டும். இப்போ வந்து எந்த மரணம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாருக்கும் மரணம் என்பது உண்டு. அது எதனால் வந்தது, பாவத்தினால் வந்தது. அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். நான் மறிக்கவே மாட்டேன், நான் வந்து சதா காலம் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் உங்கள் மரணத்துக்கு நேராக என்ன பண்ணுறீங்க, போயிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ இன்றைக்கி கூட என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் முன்னாடி போயிட்டீங்க, நாளைக்கு ஒரு நாள் முன்னாடி போகிறீங்க. என்ன பாஸ்டர் பயம் ஊத்துறாது அப்படின்னு பயந்துடாதீங்க. எல்லோரும் ஒரு நாள் என்ன பண்ணோம், மறித்து தான் ஆகணும். இப்போ மறித்தவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி மறிச்சிட்டாங்க, அவங்களுடைய நாள் வரும்போது அவங்க மறிச்சிட்டாங்க. இது நமக்கு கிடைக்கப்பட்ட, பாவத்துக்கு கிடைக்கப்பட்ட சம்பளம் இந்த மரணம். இதிலிருந்து பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மரணத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், அப்போ என்னாச்சுன்னு சொன்னால், நித்திய காலமாய்
மரணத்துக்குள்ளே இருக்க வேண்டிய நம்மளை இந்த மரணத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ God is gracious. இந்த கிருபை என்பது புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை கீழே இயேசு கிறிஸ்து தான் வாங்கிட்டு வரார். இந்த கிருபையை எதுக்கு வாங்கிட்டு வராரு? நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கை கீழே நமக்கு அந்த கிருபையே இல்லை. பாவத்துக்கு சம்பளம் மரணம், அவ்வளோதான். பாவத்துக்கு சம்பளம் மரணம். ஆனால் நித்திய ஜீவன் என்பது யாருக்குமே கேரண்டீடு அல்ல. நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூதனால இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே முடியாது. யூதனுக்கு ஏன் போறீங்க? ஒரு முஸ்லீம் எடுத்துக்கங்க. நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு முஸ்லீம் எடுத்துக்கங்க. அந்த முஸ்லீம்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போவியா, உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேளுங்க. யோசனை பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த நிச்சயம் இல்லை. ஏன் நிச்சயம் இல்லை? நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குரானில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உனக்கு பரலோகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாத்தையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற அவனுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு இல்லை. ஆனால் அவன் முயற்சி பண்ணுறான், இன்றைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணுறான். எப்படியாவது இதெல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணோம், எப்படியாவது ஒரு முறையாவது மெக்காவுக்கு போனோம். அங்கே போய் எல்லாம் மிதிப்பட்டு நிறைய பேர் மறித்து போகிறாங்க. ஏன் ஒரு முறையாவது மெக்காவுக்கு போகணுன்னு ஃபோர்ஸ் பண்ணி போகிறான்? அந்த மெக்காவுக்கு போனால் நமக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இருக்குது. அல்லாஹ் நமக்கு பரலோகத்தை திறந்து வைப்பார் நமக்காக. தீவிரவாதி துப்பாக்கி எடுத்து ஏன் சொல்கிறான்? எதுக்காக சொல்கிறான்? அதே குரானில் தான் எழுதியிருக்குது. யாராவது ஒருத்தன் எனக்காக என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக, நான் சரியாக சொல்ல ஆனால் அர்த்தத்தை சொல்கிறேன், என் நாமத்தின் நிமித்தமாக எனக்காக என்னுடைய மதத்துக்காக யாராவது ஒருவர் இந்த மாதிரி எழும்பி நின்றால், கொலை செய்தால் கூட பரலோகத்தில் அவனுக்கு பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதாவது என்னுடைய எதிரிகளை, இஸ்லாத்தினுடைய எதிரிகளை ஒருவன் வெட்டி சாய்ப்பான் என்று சொன்னால் அவனுக்கு பரலோகத்தில் அல்லாஹ்வானவர் என்ன வச்சிருக்கிறாரு? பரிசு வச்சிருக்கிறார். அப்போது அவன் எதை செய்கிறான்? ஜிகாது ஏன் செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய மதத்துக்காக அல்லாஹ்வுக்காக நான் கொலை பண்ணுறேன்னு கொலை பண்ணுறான். எனக்காக கொலை பண்ணல, நான் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக கொலை பண்ணுறேன்னு கொலை பண்ணுறான். அவனுக்கு பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ பரலோகத்துக்காக தான் பூலோகத்தில் கொலை செய்கிறான். எதுக்காக? அவனுக்கு அந்த நிச்சயம் இல்லை. பரலோகத்தில் கர்த்தர் அவனுக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு இனத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் அவனுக்கு இல்லை. யூதர்களுக்கு அந்த நிச்சயம் இல்லை. மேசியா வருவார், மேசியா வருவார். ஏன் மேசியா வருவார்? மேசியா வந்தால் தான் நமக்கு பரலோகத்தில் இடம். இன்னைக்கு வரைக்கும் மேசியாக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் யூதன். அப்படி பார்க்கும்போது இந்த பழைய உடன்படிக்கை கீழே பரலோகத்துக்கு போவோங்கிற நிச்சயம் யாருக்குமே கிடையாது. யாருக்குமே கிடையாது. தேவன் நெருங்கி பழகினவங்களுக்கு கூட அந்த நிச்சயம் இல்லை. ஏன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிட்றாங்க, மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்துறதே அந்த நிச்சயம் இல்லாதனால தான் பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒருவன் ஏன் பலி செலுத்துகிறான்? அந்த பாவம் என் வாழ்க்கையில் தொடரக்கூடாது. 4 பேர் உங்கள் வீட்டில் காய்ச்சல்லாம் படுத்துறாங்கன்னு வச்சுக்குவோம். உதாரணத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் படுக்கிறார், அடுத்து இன்னொரு ஆள் படுக்கிறார், 3வது ஆள் படுக்கிறார், 4 எல்லாரும் படுத்துட்டாங்க. உடனே ஒரு இந்துவாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? முதல்ல கூப்பிடுவான் அதுக்கான ஆளை. எல்லாரும் படுத்துட்டாங்க, என்ன பிரச்சனை? அவன் என்ன பண்ணுவான்? உடனே பிரச்சனை இதுதான்,
நீ செலுத்த வேண்டிய பலியை செலுத்தலை. முதல்ல இந்த கோயிலுக்கு போ, கெடாயை வெட்டு, ரத்தம் சிந்தி, மறுபடியும் வா, எல்லாம் சரியாக இருக்கும் பார். அதே மாதிரி இவனுக்கு போவானுங்க, கெடாயை வெட்டுவானுங்க, ரத்தத்தை கீழே ஊற்றுவானுங்க, அங்கேயே அடித்து சாப்பிட்டு வருவானுங்க. இப்போ தான் நம்ம பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை. இதுக்கப்புறம் நமக்கு அந்த பழைய பிரச்சனை இனிமேல் நமக்கு தொடராது. எது வரைக்கும் தொடராது? மறுபடியும் இன்னும் 4 பேர் படுக்கிற வரைக்கும் தொடராது. அடுத்து ஏதாவது பொருளாதாரத்தில் அடி விழுவுது, கடன் ஆயிடுது, இதுவாகுது, அது உடனே மறுபடியும் கூப்பிடுவான். இது நல்ல உதாரணம், நம்முடைய கலாச்சாரமே நல்ல உதாரணம் இதுக்கு. அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோகத்தின் நிச்சயம் பழைய உடன்படிக்கை கீழே யாருக்குமே இல்லை. எல்லாரும் பாவத்தினுடைய சம்பளம் மரணம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம்னு சொல்லி அந்த மரணத்திலிருந்து வெளியே வருவதற்காக பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர யாருக்கும் இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன் அப்படிங்கிற நிச்சயம் கொண்டவர்களாய் யாருமே இல்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. தேவன் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். அந்த நிச்சயத்தை பெற்றோர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அப்போ என்ன செஞ்சால் பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்படலாம் அப்படிங்கிற கேள்வியை பழைய ஏற்பாட்டில் ஓடினவங்க எல்லாருமே கேட்டாங்க. நான் என்ன செஞ்சா கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த நீதிமானாய் என்னை காண்பிக்க முடியும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. அப்போ பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனை பெற்று கொடுக்கிறவராய் என்ன பண்றாரு? பூமிக்கு வருகிறார். ரட்சகர் என்ற பெயர் எதற்காக கொடுக்கப்படுகிறது? புதிய உடன்படிக்கைக்கு கீழே ஜனங்களை ரட்சிக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. புதிய உடன்படிக்கை கீழே ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் சொல்றான். எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமர்ந்து நமக்காக பலியாக போகிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா காட் ப்ரொவைடட் லேம். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் போய் மேலே பலி செலுத்த போகும்போது, மகனை கொண்டு போய் பலி செலுத்த போகும்போது கர்த்தர் சொன்னார், நீ உன் மகனை பலி செலுத்தாத, உனக்கென்று நான் ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறேன், அதை எடுத்து பலி செலுத்து. அப்போ நமக்காக நம்ம பலி செலுத்துவதை நிறுத்துவதற்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுப்பதற்காக, நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்காக தேவன் நியமித்த பலி, ஒரே ஒரு பலி, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அது யாருன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அவர் தான் என்ன பண்ணுறாரு? புதிய உடன்படிக்கையின் ஆரம்பமாக, அதே போல் புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராக என்ன பண்ணுறார்? பூமிக்கு வருகிறார். அல்லேலூயா. அடுத்து ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 6, 14, 15. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நியாய பிரமாணம் என்பது பழைய உடன்படிக்கை கீழே வருகிறது. இப்போ நான் சொன்னேன், யாருக்குமே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்கிற நிச்சயம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த கிருபையை நமக்குள்ள கொண்டு வந்து கிருபைக்கு கீழே, அதாவது எப்படி சொல்லணும்னு சொன்னால், வாழ்கிறதுக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாமே இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் என்ன பண்ணுறாரு? நம்ம மேலே கிருபை உள்ளவராக இருந்து
கிருபைக்கு கீழே வைத்து இன்னும் ஆண்டவர் கீழே நம்மளை கொண்டு போய் சேர்த்துறார். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையில் ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் கிருபை. நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைச்சிருக்குது. அது என்னன்னு சொன்னால் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபைலாம் எப்படி எடுத்துக்கலாம்? இப்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும்னு சொல்லி நிறைய காரியத்தை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. பலி செலுத்தினாங்க. ஒரு சில காரியங்கள் எல்லாம் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. சாப்பாட்டில் கூட கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன் என்ன பண்ணணும், அவங்க எடுத்து வைக்கணும், கரெக்டாக எடுத்து வைக்கணும். அதே போல் தங்களுடைய பொருளாதாரங்களில் ஆண்டவரை கனப்படுத்தணும், தாங்கள் வாங்குகிற இடத்துல ஆண்டவரை கனப்படுத்தணும். அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கும்போது இப்போ இந்த கிருபை என்பது நமக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வேளை தேவன் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம நடக்கலை, தேவன் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம அவருக்கு கொடுக்கல, தேவன் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம செய்யலை அப்படின்னாலும் கர்த்தர் நம்ம மேலே இன்னும் பிரியமாக தான் இருக்கிறார். அப்போ முதலாவது நம்மளை பார்க்கிற விதத்தையே கர்த்தர் என்ன பண்ணிட்டார், மாற்றிட்டார். பழைய உடன்படிக்கையில் நீ என்ன செய்கிறியோ அதை பொறுத்து தான் உனக்கு ஆசீர்வாதம். நீ எப்படி ஆண்டவருக்கு கிரியையில், உன்னுடைய கிரியையில் ஆண்டவருக்கு முன்பாக நீ காண்பிக்கிறியோ அதை பார்த்து தான் உனக்கு ரட்சிப்பு. ஆனால் புதிய உடன்படிக்கை கீழே, கிருபையின் கீழே எப்படின்னு சொன்னால், நீ என்ன செய்கிற அப்படிங்கிறத பார்த்து ஆண்டவர் உன்னை கனப்படுத்துறதில்ல. அதுதான் கிருபை. அப்போ நான் உன்னை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய கிருபையினாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ என்ன வேணாலும் செய்ய, என்ன வேணாலும் சம்பாரி, எப்படி வேணாலும் பிஸ்னஸ் பண்ணு, அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. ஆனால் தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதம் உனக்கு ஏன் வருது, அடுத்தவனுக்கு வரல உனக்கு வருது அப்படின்னு சொன்னால், உன்மேல் அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உன்னை நடத்துகிறார். அப்போ நம்மளை பார்க்குற விதத்தையே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, புதிய உடன்படிக்கை கீழே அவர் என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டார். பழைய ஏற்பாட்டில் எப்படி பார்த்தார் அப்படிங்கிறதே புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டார். எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும், எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும், எல்லாரையும் கிருபையின் கீழே கொண்டு வர வேண்டும். பழைய உடன்படிக்கை கீழே யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது, பிரச்சனை. ஆனால் புதிய உடன்படிக்கை கீழே கொஞ்சம் கிரேஸ் பீரியடு, கொஞ்ச நாள் டைமு, கொஞ்ச நாள் ஆண்டவருடைய அன்பு, கொஞ்ச நாள் ஆண்டவருடைய இரக்கம், இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணார், கொடுத்தார். நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துட்ட பேசி கொண்டிருக்கிறான். அவள் பேசும்போது சொல்கிறா, இவர் ஒரு யூதன், இயேசு கிறிஸ்து ஒரு யூதன், அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கக்கூடாது, ஆனால் போயிட்டார். அந்த அந்த கிணறு சமாரியர்களுக்கு உண்டான கிணறு. இது லோ கிளாஸ்டு. யார்? சமாரியர்கள் கீழ் ஜாதி மக்கள், யூதர்கள் மேல் ஜாதி மக்கள். யூத சட்டத்திட்டங்கள் பிரகாரம் தங்களுடைய ஜாதிக்காரங்க கூட தான் அவங்க சேரணும், தங்களுடைய ஜாதி தங்களுடைய இனத்தோடு தான் அவங்க உட்காரணும், அவங்களோட தான் சாப்பிட்ணும். மற்றவங்க யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது, வாங்கி குடிக்கக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து போய் நிற்கிறார். சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், எனக்கு தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடு. அவள் சிரிக்கிறா. சிரிச்சுட்டு பார்த்து சொல்கிறா, என்னடா இப்பேற்பட்ட ஒரு யூதனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சமாரியர்கள் இந்த பக்கம் வரேன்னு சொன்னால் யூதன் அந்த பக்கம் ஓடி போயிடுவான். நம்மளை ரொம்ப தாழ்ந்த ஜாதியாக பார்க்குற இந்த யூத குலத்திலிருந்து ஒருத்தர் எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு ஆச்சரியம். இதுதான் புதிய உடன்படிக்கை கீழே வருகிற கிருபையின் அடையாளம். இப்போ சமாரியர்கள் மேலே ஆண்டவர் கிருபை காக்கணும்னு அவசியமே கிடையாது. சமாரியர்கள் யார்? அது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதி, அவங்களுக்கு இவர் கர்த்தரே கிடையாது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன்,
அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் தெய்வம். யார்? யூதர்களை பொறுத்த வரைக்கும். சமாரியர்களுக்கு அவர் தெய்வம் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய கிருபையின் கீழே, புதிய உடன்படிக்கையின் கீழே இப்போ என்ன நடக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்து போய் ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் என்ன பண்றாரு? தண்ணி வாங்கி குடிக்கிறார். ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? ஐயையோ, இந்த ஆள் என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம சட்டத்துக்கு ஒரு கீழ்ப்படுகிறதே இல்லை. அதனால தான் யூதர்களால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன் ஏற்றுக்கொள்ளவே முடியல? அவனுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்குது. என்னுடைய தேவன் எனக்கு தான், அடுத்தவனுக்கு கிடையாது அப்படிங்கிற வைராக்கியம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கிருபையின் கீழே புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. சமாரியர்களை உள்ளே கொண்டு வர்றாரு. இப்போ சமாரிகள் ரட்சிக்கப்படுறாங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் இந்த பொண்ணு தான். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கும்போது கொர்னேலியஸ் வீட்டில் கிரேக்கர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. இது அதுக்கும் மேலே பரிசுத்த ஆவி கிரேக்கர்கள் மேலே ஊற்றப்படுகிறது. அப்படி சொல்றாரு, பரிசுத்த ஆவியே கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? கொண்டு போய் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறோம், எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இது புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை கீழே தேவனுடைய கிருபை செய்கிற காரியம். இப்போ ஆண்டவர் அவங்க எல்லாரையும் பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கீழே வச்சு பார்த்துருந்தாருன்னு சொன்னால் அந்த கிரேக்கர்களையும் சமாரியர்களையும் ரட்சிக்க முடியவே முடியாது. வாய்ப்பே இல்லை. இம்பர்ஃபெக்ட் பீப்புள். அவங்க யார்? பரிசுத்தவான் கிடையாது, விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சொல்ல மறந்துட்டேன். பழைய ஏற்பாட்டின் கீழே, பழைய உடன்படிக்கை கீழே ஒருத்தர் விருத்த சேதனம் பண்ணப்படலைன்னு சொன்னால் அவனுக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் கொடுத்த சட்டம் தான் அது. யார் கொடுத்தார்? ஆண்டவர் தான் கொடுத்தார். மனுஷங்க விரும்பி யாரும் கேட்கல, நாங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய மகனை அவனுடைய நுனித்தோலை வெட்டி எனக்கு பரிசுத்தமாய் அவனை என்ன பண்ணி கொண்டு வந்து, அப்போயே ஒரு டெடிக்கேஷன். நம்ம சைல்டு டெடிக்கேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்க சர்க்கம்சிஷன் பண்ணும்போது, அவங்க நுனித்தோலை வெட்டும் போதே ஒரு பண்டிகை. அப்போ தான் அவன் பரிசுத்தமாகறான். இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணலைங்க பிரதர் சிஸ்டர், எதுவுமே ஃபாலோ பண்ணல. அவங்க நுனித்தோலை வெட்டல, ஓய்வு நாளை அனுசரிக்கலை, அப்புறம் போய் தசம காணிக்கையை கொண்டு போய் சபை கொடுக்கல, அவங்க வந்து பலி செலுத்தலை, அவங்க வந்து எதுவுமே பண்ணல. விக்கிரக வழிபாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னடா இது, கீழ் ஜாதி மக்களெல்லாம் நான் ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொல்கிறான், ஈசாக்கு எனக்கு சொந்தம்னு சொல்கிறான். அடுத்து கிரேக்கர்கள்லாம் என்ன பண்ணுறான்? நான் ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொல்கிறான், விசுவாசம் எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறான், இயேசு கிறிஸ்து எனக்கு சொந்தம்னு சொல்கிறான். இது எப்படி ஆகும்? அப்போ பழைய ஏற்பாட்டின் கீழே பார்க்கும்போது இந்த விருத்த சேதனம், இது அது பலி செலுத்துவது, இப்படி அப்படின்னெல்லாம் இருக்கும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்? எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகிற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு சொந்தமானாங்கன்னு சொன்னால் ரொம்ப கம்மி. அப்போ புதிய ஏற்பாட்டின் கீழே, புதிய உடன்படிக்கை கீழே தேவனுடைய கிருபையை இயேசு கிறிஸ்து கொண்டு வரும்போது அளவில்லாமல் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தார் என்பதை திரும்ப 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 எல்லாருக்கும் வெளிக்காட்டிகிட்டே இருக்கிறார். சகேயின் வீட்டில் போய் உக்காடுறாரு. யூதர்களெல்லாம் கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டிய ஒரு ஆள் யார்? சகே. ஏன்னா வரி வசூல் பண்ணுறவங்களுக்கும், முக்கியமாக இந்த பிரதான ஆசாரியர்களாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது. வரி வசூல் பண்ணுறவங்களும் எல்லாரும் வெறுத்தானுங்க. அன்னைக்கு எல்லாரும் வெறுத்தானுங்க. ஆனால் இவர் போய் என்ன பண்ணுறாரு? நான் உன் வீட்டில் தான் தங்குவேன் அப்படிங்கிறாரு. எல்லோரும் சொல்லுவோம், எவ்வளோ திமிர் இருந்தால், எவ்வளோ லொல்லு இருந்தால் இந்த ஆள் அவன் வீட்டில் போய் தங்கலான்னு சொல்லி சொல்லிட்டானுங்க. பைபிளே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவர் போய் இவர் வீட்டில் தங்குறான்னு சொல்கிறாரு. இதுதான் தேவனுடைய கிருபை. இப்போ இந்த பாவிகளை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால், பாவத்திலிருந்து ஒருவன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து, கிருபை, இது மூன்றுமே அவசியமானது. அல்லேலூயா.
இது இல்லைனா வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகதலேனா மரியாள், அதுக்கு மேலே ப்ராஸ்டிடியூட், விபச்சார ஸ்திரீ, யாரும் உள்ளே விட மாட்டான். இப்போ நம்ம சர்ச்சிலே அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி உட்காருவீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு, நான் பிலிப்பைன்ஸில் இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்கு போனேன் ஒன் சண்டே. அது ரொம்ப கான்டெம்பரியான சர்ச்சு. கான்டெம்பரியான சர்ச்சுன்னு சொன்னால் ரொம்ப நியூ ஜெனரேஷன் சர்ச்சு மாதிரி, புதிய ஜெனரேஷன் சர்ச்சு மாதிரி. நீங்களாம் முக்காடெல்லாம் போட்டுக்கிறீங்க, அங்கே யாரும் முக்காடு போட்டு நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப ஒரு நியூ ஜெனரேஷன் சர்ச்சு. அதில் நான் ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே இருந்து ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கர்ச்சீப் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு? கர்ச்சீப்பு தான். கீழே ஒரு ஷார்ட்ஸ்னால் நம்ம ட்ரவுசரு, அரை ட்ரவுசரு, கீழே ஒரு ஷார்ட்ஸு, மேலே ஒரு சின்ன கர்ச்சீப்பு, அவ்வளோதான். அது பாட்டு சர்ச்சுக்குள்ளே வந்துருச்சு. முன்னாடி நின்றுக்குச்சு. எனக்கா ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. என்னடா சர்ச்சுக்குள்ளே இப்படி ஒரு ஆளா அப்படின்ட்டு. அது பாட்டு நல்லா கையெல்லாம் தூக்கி டான்ஸ் ஆடி ஆராதனை பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறான்? திரும்பி பார்க்குறான், அப்படி பார்க்குறான், இப்படி பார்க்குறான். ஆனால் பாருங்க, யாருமே ஒன்றுமே பண்ணல, அப்படியே விட்டாங்க. உட்காந்து பிரசங்கமெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் அப்படியே அழுகுது. கடைசி ப்ரேயர் பண்ணும்போது ஏன்னா நல்லா தெரிஞ்சிருச்சு, ஒரு பாவமான வாழ்க்கையில் இருந்த அந்த சகோதரி என்ன பண்ணுது, ஒரு பாஸ்டராக எனக்கு நல்லா தெரியும், எப்படிலாம் வாழக்கூடாதோ எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருந்தாச்சு, அப்படியெல்லாம் வாழ்ந்தாச்சு. ஆனால் எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும், அவருடைய அன்பு எனக்கு வேணும், அவர் என்னையே ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்குது. போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்காக போடாமல் உள்ளே வந்தாச்சு. இப்போ பாருங்கள், சர்ச்சில் இருக்கிற எல்டர்ஸு, ஒரு 4-5 எல்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க போய் கவர் பண்ணலாமா வேணாமா? போய் கவர் பண்ணி ஏதாவது தப்பாயிருச்சுன்னா இதே போராட்டம் தான் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் யாரும் ஒன்றுமே சொல்ல, அப்படியே விட்டாச்சு. கடைசியாக ஒரு 4 பேர் வந்தாங்க. அந்த அம்மாவை பிடிச்சிக்கிட்டாங்க, பிடிச்சி ஜெபம் பண்ணாங்க. சரிம்மா, இந்த வாரம் பரவாயில்ல, அடுத்த வாரம் ட்ரெஸ் இல்லைன்னா சொல்ல, நாங்களாவது ட்ரெஸ்ஸு போட்டு உடனே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தின் கீழே, பழைய உடன்படிக்கை கீழே இந்த ஸ்திரீ ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு விபச்சார ஸ்திரீ போய் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை தொடுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுதான் சட்டம், ரொம்ப கடுமையாக்கப்பட்ட சட்டம். நீ பரிசுத்தத்தை காட்டு, அப்புறம் உனக்கு தேவனுடைய ராஜ்யம். நீ பரிசுத்தத்தை காட்டு, அப்புறம் உனக்கு இயேசு கிறிஸ்து. நீ பரிசுத்தத்தை காட்டு, அப்புறம் உனக்கு ஆசீர்வாதம். ஆனால் இவங்களால உள்ளே வரவே முடியாது. இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை போய் என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. ஆனால் அந்த ஸ்திரீயானவள் ஓடி போய் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் உட்கார்ந்து தைலத்தை எடுத்து அந்த காலிலே ஊற்ற ஆரம்பிக்கிறாள். இயேசு கிறிஸ்து அப்படியே பார்க்குறார். ஒரு பாவி, ஒரு பாவம் செய்த ஸ்திரீ என்னுடைய பாதத்தை சுத்தம் செய்கிறார். போது நிறுத்துன்னு சொல்லியிருக்கலாம், என்னை தொடாதன்னு சொல்லியிருக்கலாம், எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லியிருக்கலாம், உள்ளே வராதன்னு சொல்லியிருக்கலாம். எதையுமே அவர் சொல்லலை. அதை அப்படியே அவர் ரசிக்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை, அதுதான் ஆண்டவருடைய கிருபை. அந்த பாவியை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் இழுத்து கொண்டு வந்து தேவன் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய ரட்சிப்பு என்பது வெறும் புஸ்தகத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த ரட்சிப்பை உள்ளத்தில் எழுதப்பட வேண்டும்.
அல்லேலூயா. இன்னைக்கு இஸ்லாத்திலும் இன்னைக்கு யூதகத்திலையும் ரட்சிப்பு என்பது புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் உள்ளத்தில் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையினால புதிய உடன்படிக்கையினால் என்ன பண்ணுறாரு, இந்த ரட்சிப்பை கொண்டு போய் உள்ளத்தில் கொடுக்குறார். இப்போ நீ இப்போ இனிமேல் பாவம் செய்யாத, அவ்வளோதான். நீ இப்போ அப்படி இரு இப்படி இரு, அதை பண்ணாத இதை பண்ணாத, ஓய்வு நாளை அனுசரி, இதை செய்ய அதை செய்ய, அப்படி செய் இப்படி செய்ய, ஏதாவது சொன்னாரா? ஒன்றுமே சொல்ல. எங்கேயாவது இயேசு கிறிஸ்து தன்னை நோக்கி வந்தவர்களுக்கு ரூல்ஸ் கொடுத்தாரா? ரூல்ஸே கொடுக்கல. சிறு பிள்ளைகள் வருவதற்கு கூட ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தடை விதிக்கிறாங்க. இதுதான் பழைய உடன்படிக்கை. நல்லா பாருங்கள், இதுதான் பழைய உடன்படிக்கை. சிறு பிள்ளைகள், இப்போ நம்ம பசங்க ஜூஸ் வாங்கி குடிக்கிறாங்க பாருங்கள். கம்யூனியன் முடிஞ்ச பையன் வீட்டுக்கு போனாலே நல்லா இருக்கேன்னு ஒரு 2 ஜூஸ் வாங்கி குடிப்பான். சும்மா எடுத்து வாயில் ஊற்றிக்குவான். எனக்கு கொஞ்சம் கொடுங்க டாடி, நானும் கொடுறான்னு கொடுத்துட்றேன். அங்கே குடிக்காத, முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ண. அது என்ன ஒரு திராட்சை ரசம் தான், என்ன இருக்குது எப்படி இருக்குது, அவனுக்கு ஒரு ஆர்வம். இந்த சிறு பிள்ளைகள் பாருங்கள், நல்லா யோசித்து பார்க்கணும். இந்த சிறு பிள்ளைகள் வந்து ரொம்ப மிமிக் பண்ணுவாங்க. நீங்கள் முக்காடு போட்டு ஜெபம் பண்ணும்போது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்களும் முக்காடு போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னீங்கன்னா அவங்களும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுனீங்கன்னா அவங்களும் அந்நிய பாஷையில் பேசுவாங்க. நம்மளுங்க சும்மா அமைதியாரு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது. இது வந்து ரொம்ப இது நாமளே என்ன பண்ணுறோம், தடை விதிச்சிடுறோம். எங்கேயுமே ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சிறு பிள்ளைகளுக்கு தடையே இல்லை. இதுதான் கிருபை, தேவனுடைய கிருபை அவங்க மேலே இருக்கிறது. அந்த வயசில் அவங்க பாவனை என்னன்னே தெரியாது, ஆனால் கர்த்தர் அவங்களை நேசிக்கிறார். அவங்களுக்கு மிகப்பெரிய ஊழியத்தை கொடுத்துருக்கார். சிறு பிள்ளைகளுக்கு தரிசனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கார், சொப்பனங்களை கொடுக்கிறார். அப்போ பார்க்கும்போது நம்ம போய் என்ன பண்ண முடியாது, அவங்கள இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, பாட்டு பாடாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இப்படித்தான் பண்ணோம் அப்படித்தான் பண்ணோம் நம்ம என்ன பண்ண முடியாது, சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு ஏற்ற முடியாது. அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கணும், எப்படியெல்லாம் ஆண்டவரை கனப்படுத்தணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்குதோ அது எல்லாம் அவங்க செய்யலாம். அதில் எதுலேயுமே பாவம் கிடையாது. அல்லேலூயா. எதுலேயுமே என்ன இல்லை, பாவம் கிடையாது. அப்போ வளர வளர மீட்பர் தனக்கு அவசியம் என்கிற அந்த ஒரு உள்ளத்தில் அந்த இதை வந்து கர்த்தர் அவங்களுக்கு கொடுப்பார். அப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு பாவனை என்னன்னே தெரியாது, ஆனால் போக போக பாவத்தை பற்றி அறிஞ்சுக்குவாங்க, உலகத்தை பற்றி அறிஞ்சுக்குவாங்க. நம்மை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பாவம் செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, நான் பாவம் செய்யாமல் இருக்க என்ன செய்யணும்? அப்போ தான் அவங்களுக்கு மீட்பரை பற்றி ரட்சகரை பற்றி என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு போதிக்கணும். அப்போ போதிக்கும் போது அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்தானத்துக்காக என்ன பண்ணுவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ இந்த புதிய உடன்படிக்கை கீழே யாருமே வராதீங்க, நீங்கள்லாம் எனக்கு வேணாம், நீங்கள்லாம் வெளியே இருங்க அப்படிங்கிற பிரின்சிபலே கிடையாது. சபைக்குள்ளே இவங்களாம் வரக்கூடாது, சபைக்குள்ளே இவங்களாம் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாது, இவங்களுக்கும் அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. இந்துவானாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, தலித்தாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, துரத்தப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் பரதேசியாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரன் இருந்தாலும் சரி, எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து அவரை ஆராதிப்பதற்கு, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்காக தான் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய பேர் கிருபை இருக்குதுன்னு சொல்லி பாவம் செய்கிறாங்க. பைபிளே சொல்லுது, பவுலே சொல்கிறாரு, கிருபை இருக்குன்னு சொல்லி நீ பாவம் செய்யலாமா? அப்போ எது நமக்காக நல்லதுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தீமைக்காக பயன்படுத்திக்கிறாங்க. சரி, பாஸ்டர் சொல்லிட்டாருப்பா, ஆண்டோடைய கிருபை இருக்குது, 4 நாள் நான் சர்ச்சுக்கு போகவே இல்லை, 5ஆவது நாள் பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, ஏன்பா சர்ச்சுக்கே வரல? ஆண்டோடைய கிருபை இருக்குது பாஸ்டர், எங்கே போனாலும் ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. எப்படி அது கிருபை? கிருபையினுடைய அடையாளம் என்னன்னா, கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை. தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் அந்த கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். என்ன கனிகள்? ஒரு பரிசுத்தமாக வாழுகிறது, ஒரு
ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு காரியம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு காரியம், இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்துகிறோம். என் மனைவியை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. மனைவி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, இவ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறான்னு வச்சுக்குவோம். பார்க்குறவன் என்ன சொல்லுவான், என்னடா மனைவியை நேசிக்கிறேன்னு சொன்னால் இவன் இந்த பக்கம் போகிறான், அந்த பொண்ணு அந்த பக்கம் போகுது, 2 பேருக்கு ஒரு இதுவே கிடையாதா? இப்போ மனைவியை நேசிக்கிறவன் ஒரே புல்லட்டில் ஒரே வண்டியில் 2 பேரையும் உட்கார வச்சுக்கிட்டு கணவன் மனைவி கணவன் மேலே கையை வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு போனால் தான் பார்க்குறவன் சொல்லுவான், அப்பா 2 பேரும் என்ன அன்பாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆளாளுக்கு ஒவ்வொரு வண்டியில் போயிட்டு இருந்தால் என்ன கதையாக வருது? ஆண்டோடைய கிருபை அப்படித்தான். ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு பக்கம் ஆண்டவர் பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி கிருபை வேலை செய்யும், எப்படி அன்பு வேலை செய்யும்? பார்க்குறவங்களாம் சொல்லும், தேவனுடைய கிருபையை பெற்றால் மட்டும் பத்தாது, அந்த கிருபை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பழுகி பெருகி நம்மை பரிசுத்தத்துக்குள்ளே நம்மளை அழைத்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்கணும். அடுத்தது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அது வாசிச்சாச்சு, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 7:22. அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார். அதுக்கு முன்னாடி வசனம், ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியர் ஆக்கப்பட்டது. எவ்வளவு விசேஷித்த காரியமோ. அடுத்த வசனம் வாசிங்க. அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆசாரியர்கள் எதுக்காக நியமிக்கப்பட்டாங்க? பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, பழைய உடன்படிக்கைக்கு பார்க்கும்போது தேவனுக்கும் மக்களுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறவங்களே இந்த ஆசாரியர்கள் தான். பாஸ்டர், நான் ஏன் இருக்கேன்? உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு தான் இருக்கிறேன், உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்கிறேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு ஆசாரியர், அவர் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. இந்த புதிய உடன்படிக்கை கீழே என்ன நடக்குது? இந்த ஆசாரியர்களுடைய ஊழியமும் மாறிப்போகுது. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை ஒரு ஆசாரியன் பெற்று கொடுப்பது போய் பாவத்திலிருந்து விடுதலையை தேவனே என்ன பண்ணுறாரு? டைரெக்டாக என்ன பண்ணுறாரு? மக்களுக்கு கொடுக்குறாரு. நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. ஆனால் முதல்ல பாவத்திலிருந்து விடுதலையை பெற்று கொடுத்தாங்க. ஒரு ஃபாதர் உட்காந்துருக்கிறார் கேத்தலிக் சர்ச்சில், ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இவங்க போய் என்ன பண்ணுறாங்க? ஃபாதர், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும். இதுதான் நல்ல ஆசாரிய முறை, பழைய முறை. பாவ மன்னிப்பு வேணும். ஆனால் அந்த ஃபாதர் என்ன சொல்கிறார்? என்ன பாவம் செஞ்ச சொல்லு. எல்லா பாவத்தையும் இவர் சொல்கிறார். கேட்குறாரு, சரி நான் பாவ மன்னிப்பு உனக்கு தரேன், பிதாவே இந்த மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணுறாரு. இவன் போகிறான், உடனே பாவ மன்னிப்பு கிடச்சிச்சுன்னு சொல்கிறார். அவனுக்கு ஜெபம் பண்ண தெரியல, பைபிள் வசனம் தெரியல, பைபிள் தெரியல, அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஃபாதரும் தேவையில்லை, பாவ மன்னிப்பு வாங்கி கொடுக்கறதும் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவே ஒரு பிரதான ஆசிரியர். இனி பிரதான ஆசிரியருக்கான அவசியமே இல்லாதவாறு என்ன பண்ணிட்டாரு? இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தராக என்ன பண்ணுறாரு? இந்த ஊழியத்தை மாற்றி அமைக்கிறார். அப்போ என்ன நடக்குது? நீங்கள் உங்கள் பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து நேரடியாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நான் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டேனுங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள வருது. அல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னேன், பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்குதான்னு முதல்ல கேட்டேன். ஏன் கேட்டேன்னு சொன்னால், இப்போ நீங்களே ஜெபம் பண்ணி இயேசுவின் இடத்துல உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அவர் கொடுக்குற இலவசமாய் கொடுக்குற அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே நான் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டேன், இப்போ நான் பரலோகத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்.
நான் வந்து அப்படி இப்படிலாம் வாழலை பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணேன், இந்த பாவியை மன்னிங்க ஆண்டவரே, என்னையை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு விசுவாசம் இருக்குது. கண்டிப்பாக பரலோகம் போங்கன்னு விசுவாசம் இருக்குன்னா நீங்கள் போயிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். இருக்குதா இல்லையா? பரலோகத்துக்கு போவேங்கிற கையை உயர்த்துங்க பார்ப்போம். தூங்குறீங்களா? அல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லையா? மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுக்கணுமா உங்களுக்கு? ஒரு சில சர்ச்சை அதிகம் பண்ணிட்டு இருக்கிறான். எங்கேருந்து வந்த? அந்த சர்ச்சா? நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். மறுபடியும் எங்கள் சர்ச்சோடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சு இன்னொரு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கோ, அப்போ தான் நீ பரலோகம் போவ. சரி, முக்கியம் எடுத்தாச்சு. கடைசியில் இப்போ அந்த சர்ச்சுக்கு போயிடுச்சு, நீங்கள் வேறு சர்ச்சுக்கு போகிறீங்க, அங்கேயும் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறதா? என்ன அது ஞானஸ்தானத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போகுது. இன்னும் ஞானஸ்தானே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, போய் 5 முறை 6 முறை முக்கிட்டு இருக்கிறான். நீ எத்தனை முறை முக்கினாலும் உனக்கு அந்த நம்பிக்கையே வராது. ஏன்னு சொன்னால் உன் நம்பிக்கை இயேசுவின் மேல் இல்லை. கிருபையை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என் நம்பிக்கையெல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே. நான் பாவி, பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் இயேசு என்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இயேசு என்னை விடுதலை ஆக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனதல்ல, தேவனுடைய. வழியிலே சொல்லுங்க பார்ப்போம். நீங்க பரிசுத்தராய் மாறினது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது, கர்த்தர் உங்களை ரட்சித்தது, தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசு. உங்களால் ஆனது அல்ல. யாரோ உங்களை ரட்சிக்க முடியாது. நானும் உங்களை ரட்சிக்க முடியாது. உங்களுக்கு நீங்களே உங்களை ரட்சிக்கவும் முடியாது. எத்தனை மலை ஏறினாலும் சரி, 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, 400 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, அமாவாசையில் ஜெபம் பண்ணாலும் சரி, பௌர்ணமியில் ஜெபம் பண்ணாலும் சரி, அப்புறம் எனக்கு கட்டு உடைக்கிற ஜபத்துக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, நீங்கள் உங்கள் கட்டை உடைக்கவே முடியாது. எந்த பாஸ்டரும் உடைக்க முடியாது. யாராவது உடைக்கிறான்னு சொன்னால் போய் தான் சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவன் உடைக்கிறதுக்கு? அவனை இயேசு கிறிஸ்துவா? யாராலையும் உடைக்க முடியாது. யாராலையும் உங்களுக்கு விடுதலையே வாங்கி கொடுக்க முடியாது. நான் யார் சார் உங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கறதுக்கு? எனக்கு என்ன ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காரா இயேசு கிறிஸ்து? நீ போ, உன்னுடைய கை எங்கெல்லாம் வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகும் அப்படின்னு என்னை பார்த்து சொன்னாரா? இல்லை உங்களில் யாரையாவது பார்த்து சொல்லியிருக்கிறாரா? இல்லை. பல பேர் ஏமாத்திட்டு இருக்கிறான். ஏமாத்துறவங்கிட்ட தான் நம்மளும் போகிறாங்க. எங்கே நல்ல போதனைகள் கிடைக்கிறதோ, எங்கே உண்மையான சத்தியத்தை ஜனங்களுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்கிறோமோ அங்கே யாரும் போகிறதில்ல. அப்படி ஆடுது பாஸ்டர் பேய், அப்பா சாமி, அங்கேயா வாந்தி எடுக்குது பேய், சர்ச்சுக்குள்ளே போய் பேய் வாந்தி எடுக்குதா, அதை பார்த்தோன்னே நம்மளும் ஓடுறான். அப்படியாவது எனக்கு கட்டு. யார் விசுவாசியாகி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் மறுபடியும் எதுக்கு ஓடுறான்? மறுபடியும் பாவத்திலிருந்து விடுதலையாகணும், கட்டு உடைக்கப்படணும்னு ஓடுறான். அப்போ அவனுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு பாருங்க. என்ன புரிதல் இருக்கு? ஏற்கனவே ஆண்டவர் ரட்சித்தாச்சு. தம்முடைய கிருபையினால், தேவனுடைய ஈவினால் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இனி என்ன செஞ்சு நம்ம நிலைமையை நம்மளே மாற்ற முடியும்? அதனால அடுத்து சொல்றாரு 9ஆம் வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. கிரியையினால் உண்டானதல்ல ரட்சிப்பு. நான் தான் பாஸ்டர் இவங்களை வழி நடத்தினேன், நான் தான் பாஸ்டர் இவங்களை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன், எல்லாம் நல்லது தான், நீ எல்லா உதவியும் செஞ்ச. ஆனால் ரட்சித்தவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நீ தான் ரட்சிப்பை பெற்று கொடுத்தன்னு சொல்லாத. ஒரு ஆத்மாவை ரட்சிக்கணும்னா ஆண்டவர் எப்படி வேணாலும் ரட்சிப்பார், யார் மூலமாவது ரட்சிப்பார். ஒரு சில ஆளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது. நான் தானே உனக்கு ஆசீர்வாதம்லாம் வாங்கி கொடுத்தேன், நான் தானே உனக்கு நன்மை செஞ்சேன், நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தான் உனக்கு சோறு போட்டேன், ஏன் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறீங்க? ஹலோ பாஸ்டர்,
அவர் தான் பாஸ்டர் எல்லாம் செஞ்சார். நீங்கள் உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. நான் செய்யவே மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? இயேசு கிறிஸ்து செய்கிறேன்னு சொல்கிறாரு. நீ மறுபடியும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற? மீன் பிடிக்கிறவனுக்கு கற்றுக் கொடுத்தா அவனே மீன் பிடிச்சிக்குவான். நீ டெய்லி என்கிட்ட மீன் கேட்குற. எனக்கு 2 மீன் போடுங்க பாஸ்டர். இயேசு கிறிஸ்து அங்கே வலைக்கிலேயே மீன் வச்சுருக்காரு உனக்கு. அவரு தான் கல்யாணம் பண்ணி வச்சார். அவரு தான் எனக்கு உதவி செஞ்சார். அவர் தான் எல்லாம் பண்ணார். அவரே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். உன்னை ஒரு பாஸ்டர் எல்லாம் செய்யலாம், ஆனால் பரலோகத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்புறம் அந்த செய்கிறதுக்கு உண்டான பலன் என்ன? முதலாவது ஒரு ஆத்துமா தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு எங்கே போனீங்கனாலும் கீழே விழ மாட்டீங்க. அவருடைய கிருபையை புரிந்து கொண்ட பிறகு யாரும் உங்களை கொண்டு போய் நரகத்தில் தம்பிங்க பின்னாடி விளையாடாதீங்க, அமைதியாக உட்காருங்க, அதுக்குள்ளே சண்டே கிளாஸ் முடிச்சிட்டிங்களா, ஸ்தோத்திரம் பாருங்க, எல்லாம் ஓடி விளையாண்டுக்கிறாங்க. அப்போது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவங்க என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை விட்டு விலகி போகவே முடியாது. அப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொண்ட அவசியமே இல்லை. யாரையும் கண்ட்ரோல் பண்ண அவசியமே இல்லை. அங்கே பயம் இருக்கிற இடத்துல தான் கண்ட்ரோல் இருக்கும். பயம் என்ன? நம்ம சர்ச் விட்டு போயிடுவாங்க, சர்ச் விட்டு போனால் ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க, ரட்சிப்பை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்போம். டெய்லி வர விசுவாசியை பார்த்து நீ நரகத்துக்கு போயிடும், நரகத்துக்கு போயிடும், நரகத்துக்கு போயிடும்னு சொல்லிட்டே இருப்போம். அவன் என்ன பண்ணுவான்? அந்த பயத்திலே என்ன பண்ணுவான்? பாஸ்டர் என்ன சொன்னாலும் செய்யணும்பா, செய்யலினா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம், நம்மளை சபிச்சிருவார், நம்மளை அடிச்சிருவார், நம்மளை கொன்றுவார். அவருக்கு விரோதமாக எதுவும் பேசக்கூடாது, பேசினா சாபம் வந்துடும் நம்ம வாழ்க்கையில். அதே மாதிரி அவனும் சொல்லிகிட்டே இருப்பான், எனக்கு விரோதமாக நீ கிரி செய்கிறியா பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுவான், ஸ்டார்ட் ஆகாது, உடனே பயந்து போய் வந்துடுவான், பாஸ்டர் காலில் விழுந்துருவான். பாஸ்டர் போன வாரம் நீங்கள் ஒரு சாபம் விட்டீங்க, வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பான். இங்கே யாரையும் கண்ட்ரோல் பண்ண சொல்ல, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அவர் உனக்கு இலவசமாக ரட்சிப்பை கொடுக்குறார், கிருபை எல்லோராக இருக்கா. அவருடைய கிருபையை புரிந்து கொண்டால் நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட, இனி பாவமே செய்ய மாட்டேன். இதுதான் பிரின்சிபல். பாவமே செய்ய மாட்டேன். அந்த பயம் உனக்கு தெளிஞ்சிடும். ஆண்டவரை பற்றின பயமே உனக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். எப்படி பாஸ்டர் அப்படின்னு சொன்னால், ஜெபம் பண்ணலைன்னா சாத்தா வந்துடுவான், ஜெபம் பண்ணலாம் சாத்தா வந்துடுவான், நான் பயமுறுத்தணும்னு அவசியமே இல்லை. கிருபையின் கீழே வாழ்கிறவன் ஆண்டவரை நேசிக்கிறான், ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சு கொண்டா, கிருபையை புரிஞ்சு கொண்டான், தன்னால் ஜெபிப்பான், தன்னால் ஜெபத்துக்கு வருவான். அப்போது இந்த புரிதல் இல்லாதவங்க என்ன பண்ணுறதில்ல, ரட்சிப்புக்குள்ளே, அபிஷேகத்துக்குள்ளே, ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வர்றதே இல்லை. இந்த புரிதல் இல்லாதவங்க யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் இதை அறிந்து கொள்ளுகிறாங்களோ, மனதார ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ, அவங்களாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவாங்க. அல்லேலூயா. பாவம் அவங்கள மேற்கொள்ளாது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ ஆரம்பிப்பாங்க. யாருக்கு அந்த புரிதல் இல்லையோ அவங்களுக்கு தான் ஒரு பிரதான ஆசாரியன் தேவை. டெய்லி உக்காந்து எதையாவது மேஜிக் பண்ணி வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு பிரதான ஆசிரியர் தேவை. ஆனால் யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவனோடு பேசுகிறவர்களாய், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களாய், அவருக்காய் சாட்சியாய் வாழுகிறவங்களா இந்த உலகத்தில் மாறிடுவாங்க. இதான் புதிய உடன்படிக்கை, பாவத்திலிருந்து விடுதலை. எழுப்பி நிற்போம். தேவன் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், ரட்சிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். புதிய உடன்படிக்கையின் கீழே கொடுத்திருக்கிறார். பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய சமாதானத்தை பெற்றவர்களா, ரட்சிப்பை பெற்றவர்களா, அவருக்காய் வாழுகிறவர்களாய் உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து அந்த புதிய உடன்படிக்கை கீழே, கிருபை கீழே வாழுகிறவர்களாய் நீங்கள் மாறுறீங்க. யாரும் உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ரூல்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் விசுவாசம் வேணும். ரட்சிப்பினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். கர்த்தர் இப்படியா
உங்களை தம்முடைய மகனாய் தம்முடைய மகளாய் வாழ அவர் அழைக்கிறார். பயத்தில் வாழுவதற்காக அவர் அழைக்கல, பரிசுத்தத்தில் வாழ்வதற்காக அவர் அழைக்கிறார். அவருடைய மகனாய் மகளாய் வாழ்வதற்காக அழைக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுத்து செபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நான் செபிக்கிறேன். யாரெல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவையும் புதிய உடன்படிக்கையும் அறியாமல் இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இன்றைக்கு உங்களுடைய சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் கொடுக்காத ஒரு காரியத்தை, யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எங்களுக்கு இலவசமாய் ரட்சிப்பை பெற்று கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கிருபையில் வாழுகிற பாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய், பொறுப்புணர்வு உள்ளவர்களாய் தொடர்ந்து ஆண்டுடைய ராஜ்யத்தில், அவருடைய சபையில் எங்களை நீதிமானாய் கர்த்தர் வைக்கும்படியாக நான் செபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவையிலெல்லாம் சந்திங்க, பலப்படுத்துங்க. இன்றைக்கு யாராவது ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து அவங்கள நீதியின் பாதையில் நடத்த முடியாதுன்னு செபிக்கிறேன். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். சகல துதிக்கண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், 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 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீது எனக்கார் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீது எனக்கார் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம். நாங்கள் அறிக்கை செய்வோமா? இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதிலோனார், மணவாளனாக வருவார், மேகங்கள் மீதிலோனார், மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் தேவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன்,
இயேசுவே ஒளி நித்தியம் தேவன்.